ஃபஸ்ட்டு என்னோட வயசு தான் இந்த மன்றத்துடைய ஆரம்பப்பட்ட. என்னோட வயசு 37, மன்றம் வந்து 35 வருஷம் ஆச்சு. என்னோட வயசு தான் இந்த மன்றம். அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குங்கிறது இதுலேருந்து எனக்கு புரியுது. ரெண்டாவது விஷயம், நாங்கள் வந்து மன்றம் ஆரம்பிக்கும் போது பார்க்கும்போது தரையில் தான் பசங்க டான்ஸ் ஆடுவாங்க. ஒரே ஒரு 2 ரேடியோ மட்டும் தான் பாடும். மேலே இது மாதிரி ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் கிடையாது. இன்னைக்கு ஸ்டேஜ் நம்ம வளர்ந்துருக்கோங்கிறது இதுலேருந்து தெரியுது. மூணாவது விஷயம், யூனிட்டி இஸ் பவர்னு சொல்லுவாங்க. ஒற்றுமையே பலம் அப்படின்னு. தயவுசெய்து சொல்கிறேன், கொஞ்சம் நம்மள்கிட்ட சில குறைகள் இருக்குது. அதை வருகாலங்களில் நாங்கள் அது செம்மைப்படுத்துவோம் என்று உங்கள்கிட்ட நான் உறுதியளிச்சுக்கிறேன். சரி செய்வோம் என்று நான் உறுதியளிச்சுக்கிறேன். மூணாவது விஷயம், நான் ஸ்கூலில் படிக்கும்போது அப்பா ஸ்கூலில் இன்னமும் அந்த வேர்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பள்ளிக்கு பெருமை சேர்ப்போம், பள்ளியினால் பெருமை அடைவோம் அப்படின்னு ஒரு வேர்டு இருந்தது நான் படிக்கும்போது. இப்போ அது இருக்கான்னு தெரியல. இப்போ நான் அதை என்ன நினைக்கிறேன்னா, மன்றத்தினால் பெருமை அடைவோம், மன்றத்திற்கு பெருமை சேர்ப்போம் அப்படிங்கிறதா என்னுடைய மனசில் படுது. ரொம்ப நன்றி. குறிப்பாக ஒரு விஷயம் நான் எல்லார் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு மெம்பர், 5 நாட்டாமைகள் இருக்காங்க. அவங்க 5 பேரையும் நான் காலில் விழுந்து கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம் என்றால், எவ்வளோ சீக்கிரம் நம்ம கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுவீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு உங்கள் நெடுஞ்சாகரே எங்களுக்கு அது அந்த ஒத்துழைப்பு மட்டும் பண்ணுங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு மனிதன் கோவில் கட்டு முடிக்கிறோம், நம்ம எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என் வருத்தத்தை உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணுறேன். தயவுசெய்து சீக்கிரம் கோவில் கட்டு முடிங்க. அந்த கோவிலில் நாங்களாம் சாமி கும்பிட்டு நல்லா இருக்கணும். குழந்தை குட்டிகளோட சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி மாப்பிள்ளை, நன்றி. அடுத்தபடியாக